உலகின் ஒளியான இயேசு தன் அருள் ஒளியால் நம்மை தொடர்ந்து வழிநடத்த குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. முதல் திரியை நம் பாசத்திற்குரிய ஆயர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். இனிமேல் வரக்கூடிய 4 திரிகளையும் இருவராக வந்து ஏற்றுவார்கள். 2ஆம் திரியை ஏற்றுவதற்காக நமது ஆர்எஸ் மங்கள மறைவட்ட அதிபர் அருள் தந்தை கிளமண்ட் அவர்களையும் நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருள்பணி புஷ்பராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். 3வது திரியை ஏற்ற நம்முடைய மண்ணின் அருள்பணியாளர்கள் சார்பாக அருள் தந்தை தாமஸ் அவர்களையும் அருள் தந்தை அருள் ஜோதி அவர்களையும் அன்போடு இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறோம். நான்காம் திரியை ஏற்ற நம்முடைய மண்ணினுடைய அருட்சகோதரர்கள் சார்பாக ஒருவரும் பொதுநிலையினர் ஆண்கள் சார்பாக ஒருவரையும் ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். அருள் சகோதரர் அருள். ஐந்தாம் திரியை ஏற்ற நம்முடைய மண்ணின் அருட்சகோதரிகள் சார்பாக ஒருவரையும், மேலும் நம்முடைய மண்ணை சார்ந்த பெண்கள் சார்பாக ஒருவரையும் அன்போடு அழைக்கிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆவியிலும் உண்மையிலும் திருப்பணியாற்ற அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து மெய்யடியர்களாகவும் அவர்களால் வழி நடத்தப்படும் அன்னையாம் திருச்சபைக்காகவும் மன்றாடுவோம். வல்ல பரம்பொருளே, வானுரையும் தேவனே, எம் இறைவா, தாயின் உதரத்தில் கருவாக உருவாகும் முன்னரே முன்குறித்து உமது உள்ளங்கரந்தனில் நீர் பெயர் பொறித்திருக்கும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட அனைத்து துறவர்த்தார்கள் மீதும் தூய ஆவியானவரின் அருள் வளங்கள் பொழியப்பட வேண்டுகிறோம். ஆயன் இயேசுவின் ஒரே மந்தையாய் அன்னையாம் திருச்சபை விளங்கிடவும், அதில் ஒன்றிணைந்த ஆடுகளாய் உலக மாந்தர்கள் அனைவரும் துளங்கிடவும் வரம் வேண்டி தூய திரு ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தங்களால் இயன்ற பொருள் உதவியை தாராள மனதுடன் தந்து ஆலய புத்தாக்க பணி முழுமை பெற செய்திருக்கும் அனைத்து உபகாரிகளுக்காகவும் மன்றாடுவோம். மனத்தாராளம் கொண்டவர்களை மட்டற்ற மகிழ்வில் ஆழ்த்தும் வார்த்தைகள் மனுக்குமாரன் இயேசுவிடமிருந்து இவ்வாறு வெளிப்பட காண்கின்றோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். மிகுதியான கைமாறு பெறுவோம் என்ற பேரவா கொண்டவர்களாக அல்ல, இறையிடத்து நெருக்கமும் இல்லாரிடத்து இரக்கமும் கொண்ட மக்களாக நாங்கள் என்றென்றும் வாழ்ந்திருக்கும் வரம் வேண்டி தூய திரு ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆலய புத்தாக்க பணி நிறைவு பெற பல்வேறு நிலைகளில் உரித்தாக்கிய காலத்தாலும் உடல் உழைப்பாலும் தத்தம் பங்களிப்பினை செய்திருப்பவர்களின் குடும்பங்கள் மீது இறையாசீர் நிறைவாய் பொழிந்தருள நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீண் என்கிறது திருப்பாடல். திட்டமிடல் தொடங்கி பணிகள் முற்று பெறும் வரை மூவொரு இறைவனின் மற்றற்ற கருணை துணி நின்றதற்கும் இன்னல்கள் இடையூறுகள் எவையும் குறுக்கிடாது கட்டுமான பணியாளர்கள் காக்கப்பட்டிருப்பதற்கும் நாம் ஒன்றிணைந்து நன்றி கூறுவோம். வானக அருட்கரங்களால் பணியாளர்களும் அவர்தம் குடும்பங்களும் வழி நடத்தப்பட வேண்டுமென்று தூய திரு ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்ற காலத்தில் பருவமழை, நமது எதிர்பார்ப்பினையும் விஞ்சிய பயிர் விளைச்சல் இவையன்றி ஒருவர் மற்றவரிடையே ஒருபோதும் ஊறுபடா நல்லுறவு கொண்டு வாழ்ந்திருக்க மன்றாடுவோம். லேவியர் ஆகமத்தால் இறைவன் நமக்கு உணர்த்தும் பேருண்மை இதுவே. நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்வேன். வயல் தன் பலன்களை தரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். கட்டளைகளை கடைப்பிடித்து இறைவனுக்கு ஏற்ற மக்களாய் நாங்கள் எந்நாளும் வாழ்ந்திருக்கவும் மற்றற்ற மகிழ்ச்சியை இறை தந்தையின் அருட்கொடையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி தூய திரு ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வூர் வாசிகளாக வாழ்ந்து மரித்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றவர்களாகவோ அல்லது அத்தகு நம்பிக்கை அற்றவர்களாகவோ மரித்து கல்லறைகளில் துயில் கொள்ளும் எங்களின் உற்றார் உறவினர் நண்பர்களின் ஆன்மாக்களை விண்ணக பேரொளி சூழ்ந்திடவும் வான்வீட்டின் புனித திருக்கூட்டத்தோடு அவர்கள் வாழ்ந்திடவும் வரம் வேண்டி தூய திரு ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இந்த நேரத்தில் அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். சிறப்பாக நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த ஊரில் உள்ள பங்கில் உள்ள அனைத்து மக்களையும், ஏன் இந்த பகுதியிலே வாழ்கின்ற எல்லா மக்களையும், ஜாதிகள் மதத்தை கடந்து எல்லாரும் இந்த ஜெபமாலை அன்னையை தங்களுடைய அன்னையாக கொண்டாடுகின்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக விளங்கும் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் கனிவுடன் ஏற்றருளும். இன்னும் எங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நீர் எங்கள் மேல் ஒளிந்து நாங்கள் என்றும் உமக்கு உகந்த மக்களாக வாழ வரம் தாரும். இன்று எங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் நிரப்பி இருக்கிறீர். அதற்கு காரணம் நீரே முன்னின்று எங்களுக்காக கட்டி கொடுத்த இந்த கோயில். இந்த கோயிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் தான் உயிருள்ள கோயில் என்பதை உணர்ந்து நீர் அங்கே குடியிருப்பதற்கு உரிய இல்லிடமாக எங்களுடைய உள்ளத்தை அமைத்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை
மாசற்றதாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். இன்னும் சிறப்பாக எங்களுடைய பாதுகாவலராக விளங்கும் புனித ஜெபமாலை அன்னை எவ்வாறு தம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தம் திருமகன் இயேசுவனுடைய அந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகளை உள்ளத்தில் இருத்தி அசை போட்டு சிந்தித்து தியானித்து அதன் மூலம் இயேசுவனுடைய வாழ்க்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றித்திருந்த ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்களோ அதுபோல நாங்களும் எங்களுடைய மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் இயேசுவோடு நாங்கள் என்றும் ஒன்றித்தவர்களாக இந்த ஜெபமாலை பக்தி முயற்சியை தொடர்ந்து செய்திட, அதன் மூலம் இந்த ஊரிலே ஒற்றுமையையும் அமைதியையும் கடவுளுடைய ஆசியையும் நிறைவாக பெற்றிட அருள் தந்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பெயர் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோவிலாக்கினீர். எனினும் வழிபாட்டிற்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீர் தவறவில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறைவேண்டலுக்கான இவ்வீட்டை மேன்மை மிகும் உமக்கு அக்களிப்போடு நேர்ந்தளிக்கின்றோம். இது மெய்யான கோவிலின் மறைபொருளை குறித்து காட்டி விண்ணக எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கண்ணியிடமிருந்து பிறந்தவும் திருமகனின் உடலை உமக்கென அர்ச்சிக்க பெற்ற கோவிலாக்கி இறைமையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ளச் செய்தி. கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூலை கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூயாவியால் உயிரூட்ட பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோவிலாக அது விளங்கச் செய்தீர். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர் வீசுகின்றது. அவர் வழியாகவே ஆண்டவரே, நாங்களும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆலயத்தின் மையம் பலிபீடம், பீடத்தின் மையம் நற்கருணை வேலை. கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று உச்சம் நற்கருணை. ஆண்டவர் நம்மோடு எந்நாளும் உடனிருக்கிறார் என்பதின் அடையாளமான நற்கருணையை வைத்திருக்கும் நற்கருணை வேலையை ஆயர் அவர்கள் இப்பொழுது புனிதப்படுத்துகிறார்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திரு உணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித கோவிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் சிறப்பாக எங்கள் பாதுகாவலர் புனித ஜெபமாலை அன்னையுடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். இன்று இக்கோவிலின் நெர்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி வந்து உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்புமிக்க இறைமக்களே, அப்படியே அமர்வோம். புதிதாக புனிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நமது புனித ஜெபமாலை அன்னையினுடைய இந்த ஆலய புனிதப்படுத்த விழாவுக்கு வருகை தந்து இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி இறை அருளை நம்முடைய பாதுகாவலர் புனித ஜெபமாலை அன்னை வழியாக நிறைவாக பெற்று தந்திருக்கக்கூடிய நமது சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து நமக்காக சிறப்பாக ஜெபித்த இருபால் அருள் நிலையினருக்கும், மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த பாராட்டு கூட்டம் அதிகமான நேரம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நிமிடங்கள் மட்டும்தான் நடைபெறும். எனவே அமைதி காத்து ஆலயத்தில் அப்படியே அமர்ந்து இந்த பாராட்டு கூட்டத்தில் பங்கெடுத்து நம்முடைய நன்றிகளை புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவனுக்கு தொடர்ந்து நாம் செலுத்துவோம். பரவேற்புரை வழங்குவதற்காக நம்முடைய மண்ணின் மைந்தர் திருவாளர் அமல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, மிக முக்கியமான நேரம், நன்றி சொல்ல வேண்டிய நேரம். சற்று அமைதியாக இருந்தீர்கள் என்றால் விரைந்து முடித்து விட முடியும். இல்லை என்றால் நேரம் அதிகமாகிவிடும். நமது வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்கள் இன்று மறைவுரையில் சொன்னது போன்று ஆலயம் முகப்பும் பீடமும் அனைத்துமே அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். மிக்க நன்றி. அதற்கு முக்கியமான காரணம், நாங்கள் பழைய ஆலயத்தை இடித்துவிட்டு புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று புதிய வரைபடத்தோடு சென்றோம். ஆயர் அவர்கள் அதனை கூர்ந்து பார்த்து விளக்கம் கேட்டு விவரம் அனைத்தும் அறிந்து கொண்டு விரைவில் கட்டி முடித்து விடுவீர்களா என்று கேட்டார்கள். நாங்களும் அன்று ஒரு வருடத்தில் கட்டி விடுகிறோம் என்றுதான் சொன்னோம். ஆனால் இந்த கட்டிடம் பண பிரச்சனையால் மட்டுமின்றி மிகவும் கடினமான கட்டிடம். இது டைப் என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் காலம் எடுத்து தான் கட்ட முடியும். அதே நேரத்தில் நாங்கள் நினையாத பலவற்றையும் உள்ளே கொண்டு வந்து அதனையும் செய்து முடித்தோம். நிச்சயமாக அன்னையின் ஆசிரியரின்றி எங்களால் இதை செய்திருக்க முடியாது. முதலில் அன்னைக்கு இறைவனிடம் பரிந்து பேசி எங்களை இவ்வளவு பெரிய மாபெரிய காரியத்தை செய்ய வைத்த அன்னை ஜெபமாலை அன்னைக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது இனிப்பு வழங்கி கண்டிப்பாக நீங்கள் கட்டுவீர்கள் என்று ஒரு அபரீத நம்பிக்கையை எங்கள் மீது வைத்து சொன்னார்கள். இன்று நிச்சயமாக நாங்கள் மகிழ்கின்றோம். ஏனெனில் அந்த நேரம் இன்றைய நாளாக அமைந்ததற்காகவும் நன்றி கூறுகின்றேன். ஆயர் அவர்கள் எங்களுக்கு பல வகையில் ஆறுதலாகவும் ஜெபித்தும் எங்களை உற்சாகப்படுத்தியும் இந்த வேலையை செய்ய சொன்னதால் மட்டுமே விரைந்து முடிக்க எங்களால் முடிந்தது. நாங்கள் சென்று கேட்ட பொழுதெல்லாம் நேரம் கொடுத்து எங்களை அரவணைத்து எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நாங்கள் கேட்ட பிரகாரம் அவர் பண்ணி கொடுத்தார். இந்த நாள் குறித்தது கூட நாங்கள் கேட்ட பொழுது இருக்கிற நேரத்தில் உடனே தருகிறேன் என்று சொன்னார். எங்களால் தான் சில வெளி வேலைகளை விரைந்து செய்ய முடியவில்லை. இருப்பினும் அனைத்திற்கும் எங்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் ஆசீராகவும் எங்களுக்கு இருந்து வழங்கிய அன்பு ஆயர் அவர்களை நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்துகின்றோம். ஆயர் அவர்களுக்கு
பொன்னாடை போட்டி மகிழ நினைவு பரிசு அளிக்க இவ்வூர் பெரியவர்கள் வருகின்றார்கள். பங்குத்தந்தை என்ற முறையை வேதகு ஆய்வர்களுக்கு உற்சாகமூட்டி இந்த ஆலயம் கட்டுவதற்கு அன்பதையும் மக்களால் தெரிவித்து இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அர்ச்சிப்பு நடத்திய தந்தையார் ஆய்வர்களுக்கு நான் மனமார பாராட்டி இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். மே மாதம் விடுமுறை காலம் என்று நாங்கள் நினைத்து இந்த நாளை தேர்வு செய்தோம். ஆனால் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா அருட்பந்தயங்களையும் நாங்கள் அணுகிய பொழுது கிட்டத்தட்ட 15 திருவிழாக்கள் இன்றும் நாளையும் என்று சொல்லி நிறைய பேர் வர முடியவில்லை. உண்மையும் அதுதான். இது எங்களுக்கு முன்பே தெரியாததால் சிரமமாக இருந்தது. எனவே வரக்கூடிய அருட்பந்தயங்களை வாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை எங்களுக்காக ஜெபிக்க சொன்னோம். அனைவரும் நிச்சயமாக எங்களுக்கு இன்று அவர்கள் திருவிழா பயணம் தெரிவித்திருப்பார்கள். மிக சிரமப்பட்டு வந்த அனைத்து அருட்பந்தயங்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி மகிழ விரும்புகின்றோம். நமது மறை மாவட்ட பொருளாளர் அருட்தந்தை சந்தியாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகின்றோம். மறைவட்ட அதிபர் கிரவிந்த் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு அளிக்கின்றோம். நமக்கு மிகவும் மிகவும் உதவிகரமாக இருந்த அருட்தந்தை திரு ஆரோக்கியசாமி அவர்கள் மூலம் எனக்கு பல உதவிகள் கிடைக்கும். இன்றும் இந்த அர்ச்சிப்பு விழாவிற்காக அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு முன்கூட்டி வர சொல்லி அதற்கும் தயாரித்து கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்காகவே அவர் நேரத்தை செலவழித்து எங்களுக்கு உதவி இருக்கின்றார். விசேஷமாக அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அருள் சகோதரிகள் அவர்களுக்கும் 2 பேரை அழைத்தோம். வந்தவர்கள் யார் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. வந்த அனைவரையும் வாழ்த்தி வணங்கி உங்களுக்கும் முன்னாடி போட்டி மகிழ்கின்றோம். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்பாக வந்தால் நன்றாக இருக்கு. சிஸ்டர் தயவுசெய்து முன்பாக வாருங்கள். முன்பாகவே நான் அவர்களிடம் அனுமதி கேட்டு 3 பேருக்கு மட்டும் ஆயர் மூலமாக நாங்கள் எங்களது வணக்கத்தை செலுத்த விரும்பினோம். ஒரு கட்டிடம் என்பது வரைபடம் இல்லாமல் கட்டிடம் பண்ண முடியாது. கட்டிட பொறியாளர் இல்லாமல் கட்டிடம் கட்டி முடிக்க முடியாது. ஆலயம் என்பதால் அதற்கு கட்டிட பொறியாளரையும் தாண்டி பீட பொறியாளர் தனியாக தேவைப்படுகிறார். இந்த 3 பேரும் இந்த இடத்தில் மிகச் சிறப்பாக எங்களுக்கு பணிபுரிந்ததினால்தான் இந்த ஆலயம் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் அனைவரும் சொல்கின்றீர்கள். மறைமுகமாக இவர்கள் அனைவரும் மறைந்து நின்றாலும் இவர்களால் தான் இந்த அழகும் பொலிவும் தரமும் நிறைந்த ஒரு ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நமது கட்டிட பொறியாளர் என்ற நிறுவனம் எனக்கு அறிமுகமான நிறுவனம். ஆயினும் இவர்கள் கோயில் கட்டி பழக்கம் இல்லை. எனவே வேறு ஒரு பொறியாளரை நான் முதலில் நியமித்தேன். அவர் வர மறுத்ததால் இவரை கூப்பிட்டு உதவிக்கு வைத்துக் கொள்ளலாமா என்று நினைத்தேன். கடைசியாக அவரே தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரு நாள் கூட ஓய்வின்றி உழைத்து இந்த கட்டிடத்தை அழகாக கட்டி தந்தார். இந்த நிறுவனத்தில்
2 பங்குதாரர்கள் உண்டு. இருவரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். ரமேஷ் அவர்களையும் ஜெயகோபி அவர்களையும் பீடத்திற்கு வரவழைக்கின்றேன். முன்னால் வாங்க. இவர்கள் இருவருக்கும் ஆயர் மூலமாக பொன்னாடையும் அருட்தந்தை ஆரோக்கியசாமி நினைவு பரிசும் கொடுத்து வாழ்த்தட்டும். அன்பானவர்களே, இந்த இருவரில் ஜெயகோபி என்பவர் தொடர்ந்து இந்த பொறுப்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆலய பணி அனைத்தையும் அவரது நேர் பார்வையில் வைத்து அனைத்தையும் முடித்தார். இந்த ஊர் மக்கள் அனைவரையும் அவர் கவர்ந்து விட்டார். அவரது கடின உழைப்பும் உண்மையான உழைப்பும் இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவனான என்னை விட அவர்தான் அதிகமாக நின்று இதில் பங்கெடுத்தார். அவரை இதோடு விட்டுவிட்டால் நம் ஊர் மக்கள் என்னை திட்டுவார்கள் என்பதால் அவருக்கு மட்டும் அன்பு ஆயர் அவர்கள் சிறப்பு பரிசளிக்க அவரை அழைக்கின்றேன். பீடம் நன்றாக இருக்கிறதா? சூப்பரா இருக்கா? ஒரு சூப்பர் மேன் இங்கே வந்திருக்கார். கேரளாவிலேருந்து இங்கே வந்திருக்கார். அவரை தேடி கண்டுபிடிக்க நாங்கள் முதல்ல கஷ்டப்பட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் தொடர்ந்து இங்கேயே அவருடைய குழுக்களை இருத்தி வச்சு இவ்வளவு ஒரு டீக்கடை கூட இல்லாத ஒரு ஊரில் அவங்க ஆளுங்க ஒரு 30 பேருக்கு மேலே வந்து 3 மாதமாக இங்கேயே தங்கி இருந்து இந்த பீடத்தை பண்ணினாங்க. சாதாரண வேலை இல்லை. பார்க்குறதுக்கு எளிதாக தெரியலாம், அழகாக தெரியலாம். அதில் கடின உழைப்பு இருக்குது. ஒரு நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நுட்பமான வேலைப்பாடு. நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க நகை மாதிரி இருக்கும் இருக்கா? ஸோ மாதாவுக்கு மேலே ஒரு பெரிய நகை இருக்கிறது மாதிரி அவர் போகிற இடங்கள்லாம் பண்ணுவார். இப்போ வரைக்கும் அண்ணா நகரில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் கேத்தட்ரல் அவர் தான் கட்டியிருந்தார். இதையெல்லாம் கேட்டு அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் முடியாதுன்ட்டார் முதல்ல. அதுக்கு நம்மக்கிட்ட அடுத்த ஒரு ஆயுதம் இருந்தது. கேரளாவிலே இருந்த நமது அன்பு தந்தை நமக்கெல்லாம் வந்து தியானத்துக்கு 2 முறை திருவிழா நேரத்தில் வந்தாங்க. ஜோசப் செங்கோல் அடிகளார், உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்காக கேரளா வந்து எல்லா காரியங்களையும் தந்தை வழியாக ஜோஸ் ஆண்டனி என்று சொல்லக்கூடிய அவர் தான் இந்த கட்டிட பொறியாளர், பீட பொறியாளர். அவர் தனது மனைவியுடன் இங்கு வந்திருக்கின்றார். நாங்கள் சென்ற வாரம் கேரளா சென்றிருந்த பொழுது அவரது வீட்டிற்கும் சென்றோம். அவர் எங்கே இருந்தாலும் வீட்டையும் பீடமாகத்தான் வைத்திருக்கின்றார். மிக அழகான வீடு, அழகான மக்கள், மிக மிக நல்லவர்கள். அவரை வாழ்த்திட அருட்தந்தை ஆயர் வழியாக அவருக்கு பொன்னாடை போர்த்துகின்றோம். நினைவு பரிசும் வழங்குகின்றோம். இந்த கட்டிடத்திற்கு முக்கியமான ஒரு படம், வரைபடம், அதுதான் வழி. அதை வைத்துத்தான் எல்லாமே செய்ய முடியும். அதைத்தான் முதலாக ஆயரிடம் எடுத்து சென்றோம், விளக்கி சொன்னோம். இது எப்படிப்பட்ட ஒரு என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் வரைபடம் இல்லாமல் முடியாது. திருச்சியில் ஒரு ஆர்கிடெக்ட் அண்ணாமலை என்பவர், டயார்ச்சி என்பது அந்த நிறுவனத்தின் பெயர், திருச்சி கேத்தட்ரலிலிருந்து பல ஆலயங்களுக்கு அவர் வடிவமைத்திருக்கின்றார். ஆனால் இந்த ஊருக்கு வரும்பொழுது அவர் திருச்சியை போன்று அவருடைய ஃபீஸ் அதிகமாக இருந்ததால் அவரை குறைத்து கொண்டு எங்களுக்கு படம் மட்டும் கொடுங்கள் என்று கேட்டோம். கொடுத்து உதவினார்.
கடைசியாக இன்று அவர் மலேசியாவில் இருப்பதால் அவரது ரெப்ரசன்டேட்டிவ் விஜயராகவன் அங்கிருந்து அந்த அலுவலகத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவரையும் ஆயர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு கொடுத்து வழங்குவார். இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றும் பொது நிலையினரிலிருந்து எங்களுக்கு நிறைய பேர் நன்கொடை கொடுத்து இந்த ஆலயத்தில் கல்லாக மண்ணாக பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி கூறுவதற்காக நாளை அதற்கென்று ஒரு திருப்பலியை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இருப்பினும் ஒரே ஒருவர் மட்டும் இன்றே அரசு அதிகாரியாக இருப்பதால், முக்கியமான பதவியில் இருப்பதால் இன்றே அவர் பாம்பே செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. அவர் இந்த மண்ணின் மைந்தர் ஜெயக்குமார். அவர் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு கட்டுமான பகுதியிலும் அவரது பங்களிப்பு உண்டு. அது பணமாக இருக்காது. அந்த எந்த நிறுவனத்திலிருந்து அந்த பொருள் வாங்குகிறோமோ அந்த நிறுவனத்தாரிடமே அவர் பேசி ஆலயத்தை பற்றி பேசி அதற்கடுத்து அங்கிள் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார். அனைத்திற்கும் உதவியாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்சம் ரூபாய் இந்த கோவிலுக்கு மிச்சமாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு சிமெண்ட்டும் ஸ்டீலும் அனைத்தும் பெற்றுக் கொடுத்த நம் ஊர் மண்ணின் மைந்தர், நம் ஊர் அடிஷனல் கமிஷனர் பாம்பே IPS அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு அளிக்கட்டும். அன்பானவர்களே, யாரையோ மறந்து விட்டோம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நிறைய பேரை நான் இப்பொழுது மறந்துதான் வைத்திருக்கின்றேன். ஏனெனில் நாளைய திருப்பலியே அவர்களுக்கானது. இன்று அவசரமாக சிலர் செல்ல வேண்டியிருப்பதால் மட்டும் ஆயரை நான் சிரமப்படுத்தி நான் வாங்கிய அனுமதியை விட கூட 2-3 பேருக்கு நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் நான் ஆயரை சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆயர் அவர்களே, எங்களுக்காக நீங்கள் இந்த அளவிற்கு உதவி செய்து நேரம் ஒதுக்கி இன்று ஆலயத்திற்கும் வந்து அனைத்தையும் செய்ததற்காக மீண்டும் சிரம் தாழ்த்தி வணங்கி உங்களை வணங்குகின்றோம். வாழ்த்துவதற்கு வயதில்லை. நம்மோடு இருப்பதால் ஒருவரை மறந்துவிட்டேன். அவர் நம் பங்கு தந்தை. என்றுமே பார்த்தால் அது அந்த முக்கியத்துவம் சற்று குறைந்துவிடும். திடீரென்று பார்த்தால் நாம் விரும்பி செல்வோம். நம் பங்கு தந்தை மிக அமைதியானவர், உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கட்டிடம் இவ்வளவு விரைவாக நடந்ததற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பணம், கட்டுமான பொறியாளர்கள், இவை எல்லாவற்றையும் விட ஜெபம். தொடர்ந்து நான் தொலைபேசியில் பேசும்போது கூட எனக்கு இங்கு செய்யக்கூடிய ஜெபம் காதில் விழும். நான் இங்கு இருக்கும் பொழுதும் அந்த ஜெபத்தை கேட்பேன். ஒரு நாள் தவறாமல் ஆலயத்தில் இந்த ஆலய பணிக்காக ஜெபித்து இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பணம் மட்டும் கொடுக்கவில்லை. தந்தை மற்ற ஜெபம் அனைத்தும் கொடுத்தார். அதற்காக நன்றியோடு ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசையும் அளிக்கட்டும். வரவேற்பு வழங்கி நமக்கு அருள் உதவியும் பொருள் உதவியும் செய்த அனைத்து நபர்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறிய திருவாளர் அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்பொழுது நம்முடைய பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய ஆயர் அவர்கள் ஆசியுரை வழங்குவார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆசி உரையெல்லாம் ஏற்கனவே மறையுரையில் சேர்த்து சொல்லிவிட்டேன் என்று நினைத்தேன். இருந்தபோதிலும் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க விரும்புகிறேன். எங்கள் ஊர் பாதுகாவலரும் புனித ஜெபமாலை அண்ணே தான். அதனால் எங்கள் ஊர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்கிற உணர்வோடு, இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறது உள்ளூர். இது உண்மைதான். அந்த காலத்துலலாம் 153 மணி ஜெபமாலை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லுவார்கள். இப்போனா 203 மணி ஜெபம் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வாரத்திலையாவது ஒரு ஜெபமாலையை சொல்லிட்டா நன்றாக இருக்கும். இதை மறந்துடாதீங்க. திருத்தந்தை சொன்னது போல 5 விரல் ஜெபம் இது நமக்காகத்தான் இல்லையா? ஆமாம், நம்மை உருவாக்கியவர்கள். எனவே இந்த கோயிலை இந்த முன்னோர் நமக்கு, இந்த முன்னோர் இல்லை, இன்றைய தலைமுறையினர் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம கட்டளை அப்படின்னா நம்முடைய சந்ததியார் இதை பற்றி நினைக்க போகிறதும் இல்லை, ஒருவேளை இந்த ஊரில் வாழ போகிறதும் இல்லை. அதனால் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது என்பதை அவர்கள் சொன்னார்கள். இந்த சந்ததியாருக்கு அவர்கள் விட்டு செல்லுகின்ற ஒரு பெரிய சொத்து என்றால் இந்த கோயில். இந்த கோயில் மட்டுமல்ல, இந்த கோயில் வழியாக நம்மை வளர்த்தெடுத்த அந்த இறை நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லுகிறோம். எனவே எந்த அளவுக்கு இந்த ஊர் மக்கள் இறை நம்பிக்கையிலே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கோயில் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை ஊர் மக்கள் அனைவரையும் சிறப்பாக, பொறுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைத்து அடிக்கடி சென்னையிலிருந்து இங்கு வந்து இந்த பணியை சிறப்பாக செய்து முடித்த திருவாளர் அமல்ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரு கவிதை சமர்ப்பித்து ஒரு எளிய அன்பளிப்பை வழங்குகின்றோம். கவிதை சமர்ப்பணம் செல்வி ஷாலட் அவர்கள். எல்லா புகழும் இயேசுவுக்கே. நன்றி சொல்ல நாவுகள் போதாது, வாழ்த்து சொல்ல வார்த்தைகள் போதாது, கைத்தட்ட கரங்கள் போதாது, நீர் உழைத்த உழைப்பிற்கு. நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது, வாழ்த்து சொல்ல நாவுகள் போதாது, கைத்தட்ட கரங்கள் போதாது, நீ உழைத்த உழைப்பிற்கு. ஓய்வின்றி ஓடினாயே, தூக்கம் துறந்தாயே, துயரம் மறந்தாயே, அல்லல் பல பட்டாயே, அவ்வளவும் உனக்காகவா? இல்லவே இல்லை. நீ வந்து போன தடவைகளை நீயே மறந்தாலும் வாய்விட்டு கேட்டால் அந்த வழித்தடங்களே சொல்லும். நீ வந்து போன தடவைகளை நீயே மறந்தாலும் வாய்விட்டு கேட்டால் அந்த வழித்தடங்களே சொல்லும். அயராமல் உழைத்தாயே, 6 மணி நேரம் ஆனாலும் அசராமல் பேசினாயே. சத்தியமாய் நான் சொல்லவில்லை, சாரல் மலை போல சாடையாக வந்த பேச்சு. வழியறியாத மகவை ஈண்ட மகளுண்டோ இப்புவியில், அந்நாளில் அவள் கண்ட சுகம் இந்நாளில் நீ பெறுவாய் என நிச்சயமாய் நம்புகிறோம். பாடுகள் பல பட்டாயே, பாமரனின் புகழுக்கா? இல்லை, அந்த பரமனின் புகழுக்கே. உழைப்பால் உயர்ந்தவன் என ஊரே உனை அறியும். இம்முறை உழைத்தது உமக்கல்ல, இதை ஊரே நன்கறியும். உழைப்பால் உயர்ந்தவன் என ஊரே உனை அறியும். இம்முறை உழைத்தது உமக்கல்ல, இதை ஊரே நன்கறியும். மன கஷ்டம் பல வந்தும் மாதா விடவில்லை. மன கஷ்டம் மட்டுமா என்று மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது. மன கஷ்டம் வந்தும் மாதா விடவில்லை. பண கஷ்டம் பல வந்தும் அவள் பாதை காட்ட மறக்கவில்லை. பணம் போட்டா என்ன பாராட்ட வரவில்லை, நல் மனம் போட்டா என்ன நன்றி சொல்லவும் வரவில்லை. நன்றி சொல்லி தூரமாக்க நீ 4ஆம் ஆளும் அல்ல, வாயார வாழ்த்து சொல்ல நான் வயதானவளும் அல்ல. நன்றி சொல்லி தூரமாக்க நீ 4ஆம் ஆளும் அல்ல, வாயார வாழ்த்து சொல்ல நான் வயதானவளும் அல்ல. பிறகு ஏன் வந்தாய் என கேட்கும் கேள்வி என் காதில் ஒலிக்கிறது. இவர் செய்த செயல் போல இன்னும் பலர் செய்ய இதுவும் ஒரு உதாரணமாய் இருக்க வேண்டும் என்றே. இவர் செய்த செயல் போல இன்னும் பலர் செய்ய இதுவும் ஒரு உதாரணமாய் இருக்க வேண்டும் என்றே. நித்தமும் உழையுங்கள், நித்தியத்திற்காய் உழையுங்கள். நித்தமும் உழையுங்கள், நித்தியத்திற்காய் உழையுங்கள். சத்தியம் உங்களை காக்கும். இறைவார்த்தை.
உன் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். எரேமியா 31:16. நிறைக்கு நன்றி, குறைக்கு வருந்துகிறேன். கவிதை சமர்ப்பித்த செல்வி ஷாலனுக்கு நன்றி. அடுத்ததாக நமது ஆயர் மூலமாக ஒரு பொன்னாடையும் நினைவு பரிசும் அண்ணன் அமல்ராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தினுடைய ட்ரஸ்டி ஸ்டான்லி ஆசிரியர் அவர்கள் மூலமாக ஆயர் மூலமாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து புனித ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டுவோம். புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த சிறப்பாக ஜெபிப்போம். இப்பொழுது அன்னைக்கு நன்றி பாடல் பாடப்படுகிறது. ஒரு அறிவிப்பு: நாளை காலை 7 மணி அளவிலே மண்ணின் மைந்தராய் அருட் சகோதரி மரியா ஆரோக்கியத்திற்கு ஜூபிலி விழா திருப்பலியும், 11 மணிக்கு பகல் 11 மணிக்கு நன்றி திருப்பலியும் நமது ஆலயத்தில் நடைபெறும்.